மஸ்டர்ட் முழுத்தன்மை. ஆன்மாவின் வலியிலிருந்து விடுதலை பெற தன் நோக்கம் தெரியாததான ஆன்மா வலியை அடையுது. அந்த ஆன்மாவை புரிதலுக்கு மஸ்டர்ட் ரொம்ப சிறப்பு வேலை செய்யுது. ஏராளமான சக்தியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடியது இந்த மஸ்டர்டு. முழு தன்மையில மிக மிக ஆழ்ந்த அமைதியை கொடுக்கக்கூடியது. தியானம் செய்ய ஏற்ற மலர் மஸ்டர்டு. தனது கருத்துக்கள், தனது கோட்பாடுகள், தனது நினைவுகள், தனது அடையாளம் ஆகிய அனைத்திலிருந்தும் ஒரு விடுதலையை கொடுக்கக்கூடிய இது மஸ்டர்ட். மற்றவர்கள் மீது அன்பு அதிகம் இருக்கும். உலகில எதுவும் நிரந்தரம் இல்ல, அத அனைத்தையும் சாதிக்க முடியும் என்று நினைப்பார்கள். குடும்பத்துல உள்ள உறவுகள், குல தெய்வம், உயிர் இணைப்பு கொடுப்பது இந்த மஸ்டர்டு. பல நேரத்துல இந்த அதீத அன்பும் ஆற்றலும் பல நேரத்துல அந்த உறவே தொடர்பு இல்லாம போகும் பொழுது மஸ்டர்ட் எடுக்கும் பொழுது அந்த தொடர்பை ஏற்படுத்தும். குலதெய்வ கோயிலுக்கு செல்லும் பொழுது அதே மாதிரி நம்மளோட குலதெய்வம் தெரியல, இல்ல விட்டு போயிடுச்சு அப்படின்னும் பொழுது இந்த மஸ்டர்ட் எடுத்து வழிபடும் பொழுது நம்மளோட முன்னோர்களோட ஆசீர்வாதம் முழுமையா கிடைக்குது. பரிபூர்ண அருள் பெற முடியும். மகிழ்ச்சியின் மலர் மஸ்டர்டும் வைல்ட் ரோஸும் வெறுமையை போக்கி வளமையும் மன அமைதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடியது மஸ்டர்டு. மஸ்டர்ட் முழு தன்மையில எல்லாவற்றிலும் தெளிவான எண்ணத்தையும் ஒரு பாதையும் இயல்பா புரிய வைக்கிறது மஸ்டர்டு. பிரபஞ்சத்துக்கும் நமக்கும் ஒரு தொடர்பு துண்டிக்கும் பொழுதுதான் காரணம் இல்லாம சோர்வு, அழுத்தம், துக்கம் வருது. மஸ்டர்ட் தொடர்ந்து எடுக்கும் பொழுது பிரபஞ்சத்தில் ஒரு பகுதி தான் நான் என்பதை உணர்வ வைக்கும். உடலுக்கும் மனதிற்கும் ஒரு புத்துணர்வை தரும். இந்த மலர்ல சல்பர் தன்மை அதிகமா இருக்கும். அதனால தியானம் செய்யும் பொழுது உங்களோட மனநிலை ஒருநிலைப்படும். மூலாதார சக்தியை பெறதுக்கு மஸ்டர்ட் உதவும். இந்த மலர் பாத்தீங்கன்னா ஒரு ரிமோட் கண்ட்ரோல் போல வேலை செய்யும். இந்த தொடர்பு அப்படின்றது எப்படி நம்ம இங்க அவங்களுக்காக இங்க இருந்து எப்படி நம்ம அவங்களுக்காக நம்ம சாப்பிட்டா எப்படி வேலை செய்யும்ன்ற கேள்வி வரும். அதாவது தொடர்பை இணைக்கக்கூடியதுதான் இந்த மஸ்டர்டு. எங்கெல்லாம் உறவுகள் அங்க விடுபட்டிருக்கோ, எங்கெல்லாம் மனம் விடுபட்டிருக்கோ, எந்த இடத்துல எல்லாம் ஒரு வழிகள் இருந்து அங்க தொடர்பு ஏற்படுத்த முடியலையோ மஸ்டர்ட் எடுக்கும் பொழுது அதை சரி செய்யும், இணைக்கும். அதே மாதிரி அடுத்தவர்களுக்காக நம்மளோட குழந்தைங்களுக்காகவோ இல்ல கணவனுக்காகவோ இல்ல சகோதரர்களுக்காகவோ யாருக்காகவாவது அவங்களுக்காக வேண்டி இங்க மஸ்டர்டோட அவங்களுக்கான மலர்களை சேர்ந்து எடுக்கும் பொழுது அவர்கள் குணமாவாங்க. ஸோ மஸ்டர்ட் அப்படின்னாலே நமக்கு ஒரு உறவுகளை இணைப்பது மட்டும் இல்லாமல் மனதை புரிதலையும் இணைவையும் கொடுத்து மன மகிழ்ச்சியோட வைக்கிறதுக்கு மஸ்டர்ட். உயிர்ப்பின் மலர், உயிர் தொடர்பின் மலர், அதிகமான சல்பர் இருக்குது, அதிகமான மூளை ஆற்றலை அதிகப்படுத்துறது, உயிரோட்டமான மலர், உயிர்ப்பு தன்மையின் மலர்னு வச்சுக்கலாம். யார் முக்கியம், எது முக்கியம், எது நிரந்தரம், யார் நிரந்தரம் அப்படிங்கிற கேள்விக்கு எல்லாமே நான் மட்டும்தான் நிரந்தரம், நான் மட்டும்தான் முக்கியங்கிறத தெளிவா சொல்லக்கூடிய மலரா இருக்கு. வெற்றியின் இடம் மஸ்டர்ட். இந்த நிறமே நம்மளுக்கு சொல்லக்கூடியது பார்த்தோம்னா ஒரு ஆழ்ந்த ஒரு தெளிவையும் புரிதலையும் தரக்கூடிய மஞ்சள் நிறம். என்னுடைய மனதுக்கு உயிரூட்டக்கூடிய ஒளியாக இந்த மலர் இருக்கு. இதுவரைக்கும் இருந்தது எல்லாமே நம்ம சேர்த்து வச்சிருந்த எல்லாமே டெலீட் பண்ணக்கூடியது அப்படிங்கும் போது இதுக்காக ப்ரிப்பேர் பண்ண இப்ப மதியத்துக்கு மேல ப்ரிப்பேர் பண்ண நோட்ஸ்ல சிலதெல்லாம் போன்ல தான் எடுத்து வச்சிருந்தேன். அது இப்போ ஒரு 7 மணிக்கு உட்கார்ந்து பார்க்கும்போது பார்த்தா அது எல்லாமே டெலீட் ஆயிடுச்சு. அதாவது நோட்ஸ் முதல்ல எடுத்தாலும் கிளாஸுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடிதான் சரி என்ன பேசணும் அப்படிங்கறத உட்கார்ந்து அது என்ன வருதோ அதுதான் எழுதுவோம். இன்னைக்கு எழுதுறதுக்கு உட்காரும் போது சரி அந்த ஹிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சோமேன்னு பார்த்தா அத சேவ்டு மெசேஜ்ல போட்டு வச்சிருந்தது எதையுமே காணோம். அப்ப இந்த மனநிலையை நான் எப்படி பேசுவேன், என்ன பேசுவேன்றதே அதாவது ஒரு ஆழ்ந்த அமைதியும் புரிதலையும் நான் எப்படி விளக்க முடியும், எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்ல இருந்துச்சு. அவ்வளவு ஒரு தெளிவை கொடுத்த மலரா இருந்துச்சு. டோட்டல் சப்மிஷன் அப்படின்னா மஸ்டர்ட் தான். என்னோடு நான் இருத்தல் அப்படிங்கிறது தான் சுகம் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய மலரா இருக்கு. இதுக்கு தாய்மானவரோட ஒரு பாடல் இருக்கு. உள்ளதே போதும் நான் நான் எனக்குள்ளரையே ஒன்றை விட்டொன்று பற்றி பாச கடற்குள்ளே வீழாமல் மனதற்ற பரிசுத்த நிலையை அருள்வாய் பார்க்கும் இடமெங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூர்ண ஆனந்தமே. இது மஸ்டர்ட். வெளியில் நான் கரைந்தேன், வெளியானேன். இந்த மஸ்டர்ட் நம்மளுக்கு என்ன புரிய வைக்குது அப்படின்னா, நானே ஒளி, நானே பேரொளி, நானே பிரபஞ்சம், என்ன டோட்டலா நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நான் எப்படி இருக்கேனோ அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அதாவது நம்ம பிரபஞ்சத்தோட சொத்து,
எதுக்கு இங்க வந்திருக்கோம்? சந்தோஷமா இருக்கிறதுக்கு, கவலைப்படுறதுக்கு இல்ல. டோட்டல் கான்சியஸ்னஸ் அண்ட் எல்லா எப்பயுமே சந்தோஷமா சேர்ஃபுல்லா எது நடந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு மனநிலை. முழு சரணாகதி. என்னதான் நடந்துரும் ஒரு ஒரு சமநிலைக்கு கொண்டு வந்து நிப்பாட்டிடுது. பிரபஞ்சம் பிரபஞ்சமா, வெளியா இருக்கிற மாதிரி, அப்படி ஒரு மாதிரி கம்ப்ளீட் டிட்டாச்மெண்ட் ஃப்ரம் த பாடி. நான் எங்க இருக்கேன் அப்படின்னு தேடுற மாதிரி ஒரு 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 ஸ்டேஜ். ஆனா அதுல வருத்தம்லாம் எதுவும் இல்லை. நம்மளோட சுயத்தை நம்மளோட சுயத்தை அறியறதுக்கு, நம்ம சுய வரலாறை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு, ரகசியத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மஸ்டர்ட் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. எதுவும் பகிர்ந்து கொள்ள வேண்டியதில்லை, எந்த டேட்டாவும் எனக்கு தேவையில்லை, எதுவும் வந்து என்னுடைய கலாச்சாரம், இந்த மதம், என்னோட நாடு, என்னுடைய இது எதுவும் தேவையில்லை, எனக்கு நான் போதுமானவன், நானும் வெளியும் போதும் அப்படின்னு சொல்றதுதான். ஒரு இனம் புரியாத ஒரு வெறுமையான பார்வை, இனமே புரியாத மனசோர்வு, காரணமே இல்லாத மன இறுக்கம், மன வெறுமை, மன வருத்தம், சுற்றுப்புறத்தை மறந்த ஒரு யோசனையில் தொடர்ந்து இருப்பது, வருகின்ற வாய்ப்புகளை தொடர்ந்து தவற விடுவது, இது எல்லாமே மஸ்டர்டனுடைய நிழல் தன்மையில அதிகமா இருக்கக்கூடிய விஷயங்கள். இந்த பிறவி எடுத்ததனுடைய நோக்கம் என்னவென்று புரியாததனால் இந்த ஆழ்மனது உள்மனது என்ற ஒரு இரண்டு வேறுபட்ட மனநிலைகளால் உருவாகக்கூடிய ஒரு சோர்வு. ஆழ்மனம் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்களை இந்த உலகியல் வாழ்க்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற இப்போதைய மனநிலை பூர்த்தி செய்ய முடியாத ஒரு மனநிலை, அகதியான மனநிலை, இருக்கும் உறவுகளை விட்டு இந்த பிறவி எடுத்தது அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள். இந்த உலகியல் வாழ்க்கையில் ஈடுபட்டு இருக்கிற மனநிலை ஆள் மனதினுடைய ஆத்மாவுடைய எண்ணங்களை நிறைவேற்ற முடியாத ஒரு நேரத்தில் உள் மனதிற்கும் வெளி மனதிற்கும் உள்ள இணைப்பற்ற தன்மை இந்த நிழல் தன்மையில வரும். இரத்த உறவுகளை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மனநிலை. இரத்த உறவுகளுக்குள்ள நிறைய கான்ஃபிளிக்ட். இந்த பிறவினுடைய ஆத்மா எதிர்பார்க்கக்கூடிய ஒரு உறவுகள் இப்போதைய சுச்சுவேஷன்ல அமையாத பொழுது ஏற்படக்கூடிய ஒரு விரக்தி. இது வந்து வெளிப்படையா யாருக்கும் சொல்ல தெரியாது, அன்னோன் டிப்ரெஷன் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆன்மாவுக்கு நெருக்கமான உறவுகளற்ற ஒரு மனநிலை தான் இதனுடைய பிரச்சனை, ஆன்மாவுடைய திகைப்பு. ஸோ நம்ம ஆன்மாவுக்கு நெருக்கமான உறவுகள் எது அப்படின்னு தேடக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம செய்யாம பொருளாதாரம், தற்போதைய சூழ்நிலை சார்ந்த ஒரு வாழ்வியலில் ஈடுபடும் பொழுது இந்த ஒரு விரக்தியான மனநிலை, அதாவது இனம் தெரியாத ஒரு துக்க நிலை உருவாகும். எப்பொழுது நம்ம வந்து நம்ம ஆன்மாவுக்கு நெருக்கமான மனநிலையை தேடுகின்றோமோ, அந்த உறவுகளை தேடுகிறோமோ, அப்பொழுது அது சார்ந்த எண்ணங்கள் ஃபில்பில் ஆகும் பொழுது முழுமையான ஒரு தன்மையை அடைகின்றோம். எப்பவுமே இது வெறும் நிலத்தில், அதாவது வெற்றிடத்தில் இந்த செடி வந்து மிக அதிகமாக வளரக்கூடிய ஒரு தன்மை. அதுபோலவே நம்மளுடைய மனநிலை பிரபஞ்ச சக்தியோடு இணையாமலும் உலகியல் வாழ்க்கையில் ஈடுபடாமலும் இருக்கும் ஒரு வெற்றிடத்தில் நம்மளுடைய மனச்சோர்வு மிக அதிகமாக மாறிக்கொண்டே இருக்கும். அந்த இடத்துல வந்து மிக அதிகமா உருவாயிடும். இதை சரிப்படுத்தணும் அப்படின்னா நம்மளுடைய ஆன்மாவுக்கு தகுந்த உறவுகள் தேடணும், அதனுடைய மற்றவர்களுடைய இணக்கத்தன்மையை உருவாக்கணும், மற்றவர்களோட இணங்கி போகக்கூடிய ஒரு தன்மையை அந்த ஆன்மா, நம்மளுடைய ஆன்மா உருவாக்கணும். இதுவரை வந்த மலர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளுடைய சூழ்நிலைக்கு தகுந்தவாறு நம்மளை மாற்றி முழுத்தன்மையும் அந்த பிரச்சனையிலிருந்து வெளிப்படுறதுக்கான விஷயங்களையும் உருவாக்கும். ஆனா மஸ்டர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு தேவையான ஆன்மாக்களை, நமக்கு தேவையான பாதையை, நமக்கு தேவையான உறவுகளை நம்மிடம் இணக்கத்தோடு இணைக்க செய்யக்கூடிய ஒரு மலராக இருக்கிறது. நம்மளுடைய ஆன்மாவின் வளர்ச்சிக்கு, நம்மளுடைய ஆன்மீக தேடலுக்கு எதெல்லாம் தடையா இருக்குதோ அது எல்லாமே நமது மனநிலைக்கு ஏற்றவாறு, நம்மளுடைய இந்த பிறவிக்கு ஏற்றவாறு, நம்மளுடைய கர்மாவை சரி செய்வதற்காக இந்த மலர் வந்து நிறைய உபயோகமாகுது. பொருளாதாரம் சார்ந்த உறவுகள், அது சார்ந்த பிரச்சனைகள், முக்கியமா பாத்தீங்கன்னா கணவன் மனைவிகளிடையே உருவாகக்கூடிய ஈகோ, பொருளாதாரம், இது சார்ந்த பிரச்சனைகளால பிரிவு வரும் பொழுது இந்த மஸ்டர்ட் அப்படிங்கிற மலர் மிக அதிகமாக ஒரு இணக்கத்தன்மையை உருவாக்கி அவர்களுடைய ஒற்றுமையை உருவாக்குது. இதுல மாமியார் மருமகள், மருமகள் மாமியார், நாத்தனார் மருமகள், இந்த உறவு முறை சிக்கல்கள் இங்க எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த ஆன்மா சோல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இணக்கத்தன்மை, அவங்க கிட்ட அந்த ஆன்மாக்களுடைய இடையே ஏற்படாத ஒரு இணக்கத்தன்மையினால பிரச்சனைகள் உருவாகுது. அந்த இணக்கத்தன்மையை உருவாக்கக்கூடிய ஒரு மலராக மஸ்டர்ட் வந்து இருக்கு.
மஸ்டர்ட் எடுக்கும் பொழுது நம்மளுடைய ஆன்மா எதை தேடி வந்ததோ, எதை தேடப் போகிறதோ, எதை தேடினால், எதனோடு இணைந்தால் நம்மளுடைய இந்த பிறவி கம்ப்ளீட், அதாவது ஃபில்ஃபில் ஆகுமோ அதை தேடி, அல்லது அதை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய ஒரு தன்மையில் இந்த மஸ்டர்ட் இருக்கு. நாம இப்போ இருட்டு மனநிலையில எதையாவது தேடிட்டு இருக்கும் பொழுது மிக அதிகமான ஒரு வெறுமை உருவாகுது. அந்த இருட்டை விளக்கக்கூடிய ஒரு வெளிச்சமாக மஸ்டர்ட் இருக்கிறது. எத்தனையோ பிறவிகளில் இருந்து விடுதலை, எனது கருத்துக்கள், கோட்பாடுகள், என் நினைவுகள், எனது அடையாளம் ஆகிய எல்லாவற்றிலிருந்தும் விடுதலை. உயிர்ப்பின் மலர், உயிரிணைவின் மலர் மஸ்டர்ட். ஞானம் அப்படிங்கிறது என்ன நான் தெரிஞ்சுக்கிறது, பிரபஞ்சம் விட்ட வழியில் செல்வது. ஒரு படகுல பயணிக்கும் போது காற்றின் திசையில் செல்வது ஞானம். வாழ்க்கை இருண்டு போச்சு அப்படின்னு சொல்றவங்களுக்கு வெளிச்சத்தை தரக்கூடிய மலர் மஸ்டர்ட். காரணம் இல்லாத டிப்ரெஷன், பிரச்சனை, இனம் புரியாத கவலை, துக்கம், நம் ஆன்மா திருப்தி அடையாத ஒரு நிலை, நாம் பிரபஞ்சத்துடன் இணைப்பு இல்லாத நிலை, இது நம் மூலத்தை உணர்வதற்காக ஏற்பட்ட ஒரு மன அழுத்தம். வரையறுக்க முடியாத, புரிந்து கொள்ள தெரியாத, எப்படின்னே சொல்ல முடியாத மன அழுத்தம் இருக்கிற நிலை. இந்த நிலையிலிருந்து ஆன்மாவின் விடுதலை, ஆன்மாவின் பிரம்மாண்டம். நம் பிறவி பிணியிலிருந்து விடுதலை அளிக்கக்கூடிய மலர் மஸ்டர்ட். இவங்க மிகுந்த மகிழ்ச்சியில் இருக்கிற நபர்கள். உயிரே போயிடுச்சு அப்படிங்கிற நிலையிலிருந்து உயிர் கொடுக்கப்பட்ட நிலை, பிரபஞ்சமும் நானும் வேறு வேறு அல்ல, ஒன்றுதான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற நிலை. இந்த மலர் தேவையற்ற கவலைகளை நீக்கி மகிழ்ச்சியான மனநிலையை இந்த மலர் உருவாக்கும். இரத்த சம்பந்தப்பட்ட உறவு விரிசல்களை சரியாக்கும். உறவு முறைகள் சரியா அமையும். உயிரோட்டம் அப்படிங்கிறது எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் மஸ்டர்ட். கந்து வட்டிக்கு பணம் வாங்கிட்டு அதை கொடுக்க முடியாத நிலையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மலர் மஸ்டர்ட். பரம்பரை சொத்துல அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை வந்துடுச்சுன்னா இந்த சொத்துல உரிமை இருக்கிற எல்லோருமே மஸ்டர்ட் எடுக்கும் போது அந்யோன்யமா ஆயிடுவாங்க. ஆன்மீக பயணத்துல தியானம் போன்ற விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மலரோட தன்மை அடிக்கடி வருதுன்னா அந்த விஷயங்கள்ல அவங்க முன்னேறிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளம் இது. விழிப்பா இருக்கிறதுக்கும் ஒளி பொருந்தியவர்களாகவும் இந்த மலர் மஸ்டர்ட் நம் வாழ்வின் அளவை கூட்டி வயதான தன்மையை குறைக்கும். பணபலம், ஆள்பலத்தை எதிர்த்து போராட உதவும். மற்றவர்கள் மீது மிகுந்த அன்பு கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள் இவங்க. இந்த மஸ்டர்ட் சாப்பிட்டுட்டு வரும் காலங்கள்ல உயிர் தோழன், உயிர் தோழி, காதலி, சகோதர உறவு, சம்பந்தி உறவு போன்ற விலை மதிப்பற்ற உறவுகள் நமக்கு கிடைக்கும். உயிர் நண்பர்களை பெற செய்யும் மலர் இது. பாசம் அப்படிங்கிறது நெருங்கிய உறவினர்கள் மீது மட்டும் இல்லை, எங்கெல்லாம் நம்ம நீண்ட நாட்களா ஒருத்தர்கிட்ட நெருங்கி பழகிறோமோ அங்கேயும் மஸ்டர்ட் தான். உயிர் கலப்பை ஏற்படுத்தக்கூடிய மலர். இந்த மலரோட தன்மையில இவங்களுக்கு ஆழ்ந்த அமைதி இருக்கும். யாரும் இவங்களை தொந்தரவு செய்யாத ஒரு நிலையை ஏற்படுத்தும். பல பிறவிகள்ல நாம செஞ்ச கர்மாவை துண்டிக்கும். சுத்த வெளியோடு கலந்திருக்க செய்யும். பிறவி பிணியிலிருந்து விடுதலை அளிக்கும். நம் உயிரின் மொழியையும் பிறப்பின் ரகசியத்தையும் தெரிந்து கொள்ள செய்யும். நானே ஒளி, நானே பேரொளி, எல்லாவற்றையும் தெரிந்து கொண்ட சர்வ வியாபி மஸ்டர்ட். அதாவது இணக்கம், எல்லாவற்றிலும் இணக்கம். மெயினான விஷயம் என்னன்னா, நல்லா கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா, இந்த ஆன்மீக சாதனைன்னு போய்க்கிறவங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஆன்மாவுக்கும் பிரபஞ்ச ஆன்மாவுக்கும் ஓட்டப்பட்டு வச்சிருப்பான். ஒரு கீ மாதிரி ரெடி பண்ணி வச்சிருப்பான். அந்த ஏஞ்சல் நம்பரா இது, டேரட் இது, அஸ்ட்ராலஜி இது, இந்த தியானம் இது, அந்த தியானம் இது, கிறிஸ்டல்ஸ் இது, இஜிப்சியன் இது, விகாஸ், இன்காஸ், சேனலிங், இதெல்லாம் ஓட்ட போட்டுச்சுன்னா எந்த ஓட்டையில உள்ள நஞ்சு பிரபஞ்சம் உள்ள கண்ட்ரோல் எடுக்குதுன்னு தெரியாது. இவன் டெக்னிக்குள்ள போய் இத்தனை புத்தகம் படிச்சு இத்தனை குருமார்கிட்ட போனும் போது எல்லாமே ஒரு திடீர்னு சொல்லுன்னு உள்ள வந்து நம்மள டிஸ்டர்ப் பண்ணு. அது என்ன பண்ணுது மஸ்டர்ட் அப்படின்னா, அது ஓட்டையே இல்லாம பண்ணி காலியா எல்லா ஒரு கொடையில வந்து எல்லா ஓட்டையில இருந்து மொத்தமா கொடையை இல்லாம பண்ணிட்டா வானந்தான் கொடைன்னு வரும்போது டோட்டல் டிசெண்டிங் வருது. அப்படியே ஃபுல்லா மேல இருந்து இறக்குதல் நடக்குது சல்லுன்னு. இப்ப சொன்னாங்களே ஏன் இணக்கம் வருதுன்னா, எவன் ஒருவன் மேல இணக்கமா இருக்கிறானோ அவன் எல்லாரும் இவங்கிட்ட இணக்கமாயிடுவான். இப்ப சொன்னாங்க இல்லையா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள இணக்கம், இவங்கிட்ட இணக்கமாயிடுவாங்க. ரிலேட்டிவ் இணக்கம், பிரச்சனை, பினான்சியல் பிரச்சனை, அதுக்கு இணக்கம், பொருளாதார சமூக பிரச்சனை, அதுக்கு இணக்கம். இவன் வெளியா நிக்கிறான். வெட்டவணி தண்ணில் மெயின் இருப்போருக்கு பட்டயம் எதற்கு கிடைக்குதும்பாய்னா, பட்டயம்னா என்ன, எந்த விதமான உறவுகளும் எனக்கு இல்ல, எல்லா உறவுகளும் இருக்கு. எந்த விதமான பிடிப்புகளும் இல்ல, எல்லா பிடிப்புகளும் இருக்கு. எந்த விதமான துன்பமும் இல்ல, எல்லா தும்பில இருந்து விடுதலை. எப்படி வெட்டவெளி தண்ணில் மெய்யின் இருப்போருக்கு பட்டயம் எதற்கு கிடைக்கணும். பட்டயம்னா என்ன, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் பட்டயம், மான்மையார் நாத்திரான்றது பட்டயம், பொருளாதாரம் இருக்கு இல்லைன்றது பட்டயம். எல்லாத்தையும்
மொத்தமா எரிச்சு சுத்த சைதன்யம், நிர்மலன், அப்படியே ஃபுல் டோட்டல் பியூர் கான்சியஸ்னஸ் அப்படியே நிக்கிறது. அந்த நிலையில் அது நல்லா கவனிக்கணும், அது உங்களால் நடைபெறவில்லை. அதுவா நடக்குது, அதுவா போயிடுது. அப்போ அந்த இதுல கொஞ்சம் கான்சியஸா இருந்தீங்கன்னா எல்லாத்தையும் புரிதல் தன்மை. அதனால மஸ்டர்ட்ன்றது வந்து உங்களுடைய இதெல்லாம் சொன்னாங்க இல்லையா, அந்த இதெல்லாம் வந்து ஒரு பெரிய மலை மாதிரி இருக்கிற ஒரு பெரிய செல்வத்துக்கு ஒரு சின்ன ஒரு காயின் எடுத்தா அப்படி இருக்கும். அந்த மாதிரிதான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ப்ராப்ளத்தை சரி பண்றது, உறவுகளை சரி பண்றது, குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிறது, இதெல்லாம் வந்து இவங்க எல்லாம் என்னன்னா யூசேஜ். இந்த மஸ்டர்டை யூஸ் பண்ற தன்மையில வர்றது அது கிடையாது. இட் இஸ் ஹோல்ஸ் இன் யுவர் ஆஸ்ட்ரல் பாடி. கான்சியஸ் மைண்ட்ல இருந்து சப்கான்சியஸ் மைண்ட் கடந்து அன்கான்சியஸ் மைண்ட் தான். அன்கான்சியஸ் மைண்ட்ல இருந்து அப்படியே உங்களுக்கு தகவல் வருது. அந்த அன்கான்சியஸ் மைண்ட்ன்றது அப்படியே மெர்ஜ் ஆகி வெளியில எப்படி வேகமா ஓடி மலையிலிருந்து வேற வேகமா ஓடிக்கொண்டிருக்கிற நதி வந்து டப்புன்னு வந்து சமுத்திரத்துல போய் கலந்தா அப்படி இருக்கும். கடல்ல கூட சமுத்திரம் கலந்தா குப்புன்னு அப்படியே நிக்கும்ல, அந்த ஒரு சின்ன ஒரு 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 முடி இழை மாதிரி இருந்த ஒரு என்னோட மனம் அந்த அந்த சின்ன ஒரு துகள் போய் சமுத்திரத்துல கடந்தா அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஒரு சுத்த தன்மை, தெய்வீக தன்மை. இப்ப முதல்ல சொன்னோம் இல்லையா, மொத்தமான வெளித்தன்மை. நாம எப்பயுமே எப்போ வந்து ஃப்ளவர் ரெமடிய யூசேஜா பிரச்சனைக்கு பாக்குறோமோ அந்த அளவுல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். எப்போ பிரம்மாண்டமா என்னோட திறத்தலுக்கு 37வது இடத்துல நிக்கிறோம், நான் தயாராகி விட்டேன் என்னை பார்ப்பதற்கு, எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டேன், என்னை பார்ப்பதற்கு யாரோடைய கண்ணாடியும் தேவையில்லை, என்னோட கண்ணாடியும் தேவையில்லை, நான் திறந்திருந்தால் போதும், அது எனக்கு சுய பிரகாசமாக என்னுள் ஒளியாக இருக்கும். ஒளி, லைட் பிரிங்கர், லைட் பியரர், லைட் ஆங்கர் அப்படின்னு சொல்லக்கூடியது.